ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை. துப்புரவு பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ பலன் வழங்காவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். நெல்லை மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணா எச்சரிக்கை. எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து கோர விபத்து. 9 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. 5 பேர் கவலைக்கிடம் என தகவல். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கலவரத்தை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதால் நடவடிக்கை. விஜயை பார்க்க தாவேகாவினர் ஒருவருக்கொருவர் முண்டி சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு செயலாளர் அமுதா எச்சரிக்கை. சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு சோசியல் மீடியால தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் சோசியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க. அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் எல்லா இடங்களிலும் தாமதமாகத்தான் நடைபெற்றது. எல்லா பரப்புரை நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஏடிஜிபி டேவிட்சன் தேவார்சிவாதம் பேட்டி. அரசு அதிகாரிகளின் பேட்டி ஒரு நபர் குழுவின் விசாரணையை பாதிக்கும் வகையில் உள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் இருக்கையில் அரசு செயலாளர் பேட்டி ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அவரது பதற்றத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் அரசியல் லாபம் பெற முடியுமா துடிக்கிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். பழிவாங்க வேண்டுமானால் என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள். சீக்கிரம் உண்மை வெளிவரும். அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும் எனவும் விஜய் உறுதி. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையால் 68,50,000 வாக்காளர்களை நீக்கியது தேர்தல் ஆணையம். பீகாரில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,42,00,000 சரிந்தது. ரசாயன உரங்களை பதுக்கி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. மானிய விலையில் வழங்கப்படும் யூரியாவை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு. திருவண்ணாமலை அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் அதிரடி கைது. 2 காவலர்களையும் சஸ்பெண்ட் செய்து எஸ்பி சுதாகர் உத்தரவு. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியின் நடுவே செயற்கை நீரூற்றின் கழுகு பார்வை காட்சிகள். படகு சவாரி செய்தவாறு இயற்கை நீரூற்றை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. டிரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டால் காசாவை நிர்வகிக்க சர்வதேச அமைப்பு உருவாக்கப்படும் என அறிவிப்பு. போரால் சிதைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கும் பொறுப்பு பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேரிடம் கொடுக்கப்பட்ட என்று தகவல். முடிவுக்கு வந்தது நடிகர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி திருமண வாழ்க்கை.
இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு. பிரிட்டனின் டயாஜியோ குழுமத்திற்கு சொந்தமான RCB IPL அணியை 17,762 கோடிக்கு விற்க முடிவு. சீரம் நிறுவன CEO அதார் பூனாவாலா அணியை வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்.